இறைவனில் நிலை பெற்று வாழுகின்ற என்னுடைய இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஆண்டவருடைய பாதத்திலே சரணடைவோம். தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே நாங்கள் எல்லோருமே திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு நாங்கள் பயணமாகுவோம். திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு எங்களுக்கு சொல்லுகிறார்: என் கடவுளே, உமது திருவிழம் நிறைவேற்ற வருகிறேன். என் கடவுளே, உமது திருவிழம் நிறைவேற்ற வருகிறேன். நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய உரிமை பேறான பிள்ளைகள், உரிமை சொத்துக்கள். ஆண்டவரோடு பயணிப்பவர்கள், ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், ஆண்டவரை அனுபவிப்பவர்கள். இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய திருவிழா என்ன என்பதை நாங்கள் அறிந்து அந்த திருவிழத்தை நிறைவேற்ற நாங்கள் தயாராக வேண்டும். திருவிழம் நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன். உம்முடைய திருவிழத்தின்படி வாழ நான் தயாராக இருக்கிறேன். உம்முடைய திருவிழம் என்னில் நிறைவேற நான் என்னை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்திலிருந்து எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரிடமிருந்து பலவற்றை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். வேண்டுதல்களாக இருந்தாலும், விண்ணப்பங்களாக இருந்தாலும், மன்றாட்டுக்களாக இருந்தாலும் அனைத்தையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பப்படி, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி, ஆண்டவருடைய திருவிழத்தின்படி எங்களை நாங்கள் வாழ வைக்க முன்வருகின்றோமா? என்னை பொறுத்த மட்டில் ஆண்டவருடைய விருப்பம் என்ன, திருவிழம் என்ன, ஆண்டவர் எவற்றை என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார், எதற்காக நான் கிறிஸ்தவளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவை பற்றி பிடிக்க வேண்டும். இயேசுவே, உமக்காக நான் வருகிறேன், உமக்காக என்னை தருகிறேன், உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்காக என்னை தியாகம் செய்கிறேன், உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன். ஆழமான செப வாழ்க்கையின் மூலம் தூய ஆவியானவருடைய வல்லமையோடு, தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு ஆண்டவருடைய திருவிழம் எது என அறிந்து தெளிந்து உணர்ந்து ஆண்டவரை அனுபவித்து வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுவோம். அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய திருவிழத்தை அறிந்து ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்றும் அன்பு உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.